ஹாய், நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இப்போ ஆக்சுவலி இன்வெஸ்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற சீக்ரெட்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் ஆக்சுவலி நம்ம வந்து வேல்யூவேஷன், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்கலன்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீடியோ. ஸோ ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து அதோட கண்டினியூஷனாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிளெட்ஜ். பிளெட்ஜ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டாக் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டாக்ல நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ற பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்டாக் வந்து நம்ம ரொம்ப வருஷம் டைம் கொடுக்க போறோம், நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ண போறோம் போது அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு எலிஜிபிளா, நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா, குவாலிட்டியான ஸ்டாக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ அதில் பிளெட்ஜ்ன்றது நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிளெட்ஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளெட்ஜ் வந்து இட் இஸ் அ நெகட்டிவ் பேராமீட்டர். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நான் வந்து குவார்டர்லி ரிசல்ட் சொன்னேன், வேல்யூவேஷன் சொன்னேன், எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். அதாவது நிறைய இருந்துச்சுன்னா நல்லது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பிளெட்ஜ் வந்து என்னன்னா இட் இஸ் அ நெகட்டிவ் பேராமீட்டர். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு அர்த்தம். சரி, வாட் இஸ் பிளெட்ஜ்? ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு வர காசுல அவங்க பிசினஸ் பண்றாங்க. இதுதான் வந்து பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. பிளெட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸை கொண்டு போயிட்டு அடமானம் வச்சு அதுல இருந்து காசு எடுத்து அந்த காசையும் அவங்க வந்து பிசினஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி எப்ப அடமானம் வைப்பாங்க, ஒரு கம்பெனி எப்ப கடன் வாங்குவாங்க, அவங்க மேபி பிசினஸ்ல லாஸ்ல இருக்கும்போது, மேபி அவங்களுக்கு வந்து ஏன்னோ லைக் காசு இமீடியட்டா தேவைப்படுது, பட் வேற எந்த சோர்ஸ்லையும் கிடைக்கலன்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவங்க அடமானம் வைக்கிற அளவுக்கு போறாங்க. கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ப அந்த கம்பெனி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம பிளெட்ஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கடங்காரன். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கடங்காரன் இருக்கான், அவனை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோமா, அவன் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போமா, வைக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் பிளெட்ஜுமே. ஸோ அப்போ பிளெட்ஜ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நிறைய இப்படியும் சொல்லலாம், நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் பிளெட்ஜே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சரி, அப்போ எவ்வளோ அக்செப்டபிள் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். அப் டு 10%. நான் இது எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். பிளெட்ஜ் எவ்வளோ வரைக்கும் இருக்கிறது அக்செப்டபிள்னா 10% வரைக்கும் இருக்கிறது அக்செப்டபிள். இப்போ ஒரு சில கம்பெனிஸ் 20, 30, 40 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அந்த கம்பெனி ரிஸ்கான கம்பெனின்னு அர்த்தம். மற்ற எல்லா பேராமீட்டர்ஸும் நல்லா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற கிரைட்டீரியாஸ் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கலாம், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கலாம். பட் இஃப் த பிளெட்ஜ் இஸ் நாட் ரைட், நான் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க இப்போ பாக்குறீங்க நல்லா இருக்குன்ட்டு, ஆனா பிளெட்ஜ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஏதோ அந்த சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் அந்த கம்பெனி பெரிய பிரச்சனையில மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏன் அதுக்கான எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும், நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதனால பிளெட்ஜ் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண போகிறோம். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மெத்தடாலஜி. இது நிறைய பேரிடர்கள்ல இருந்து எனக்கு காப்பாற்றிருக்குன்றது வந்து டவுட்டே கிடையாது. நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக கிராஷ் ஆகி விழுந்திருக்கும். அந்த மாதிரி இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பிளெட்ஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த இந்த கான்செப்ட் மூலமாகவே அவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு கம்பெனி அழிவில் போகுதுன்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது வந்து டவுட்டே கிடையாது. ஸோ 10% வரைக்கும் இட் இஸ் நார்மல். நிறைய கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளட்ஜஸ் இருக்கும். அபவுட் 10% அது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி பிளட்ஜ் ஒரு கம்பெனியோட பிளட்ஜ் எவ்வளோ இருக்குன்னு எப்படி பார்க்கணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பிளெட்ஜ் வந்து பார்க்குறது, ஒரு ஸ்டாக்கோட பிளெட்ஜ் எப்படி பார்க்குறதுன்றது பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் எப்பவும் போல் screener.in, SCREENER, screener.in. நீங்கள் இது கூகுளில் போட்டாலே வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணிடுங்க. நான் தமிழ் ட்ரேடரில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லாகின் அதாவது என்னோட இமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. அப்புறம் சர்ச் ஃபார் அ கம்பெனின்னு இருக்குது. நீங்கள் என்ன கம்பெனி வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஐடிசி அப்படின்னு கொடுக்குறேன். ஐடிசின்னு கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா? இதில் ஆட் ரேஷியோ டு த டேபிள் அப்படின்னு ஒன்று காட்டுது பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளெட்ஜ் வந்து டிஃபால்ட்டாக இந்த இடத்துல விசிபிளாக இருக்காது. நம்ம தான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல போயிட்டு PLE அப்படின்னு போட்டிங்கனாலே பிளெட்ஜ் பர்சன்டேஜ்னு வருது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே ஆட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளெட்ஜ் பர்சன்டேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ 0ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எந்த பிளெட்ஜுமே வாங்கலை, நல்லதுன்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு இதுதான் தேவை. இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா 10% விட கம்மியாக இருக்கணும். இது 0ல இருக்குது, நல்லது, சூப்பர். இப்போ இதுவே வேற ஸ்டாக் காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் போகலாம். இவங்களோட பிளெட்ஜும் பாருங்க 0. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியோட பிளெட்ஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டா போதும். ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச். இப்போ எக்ஸாம்பிள் சுசுலான்னு பார்க்கலாம். சுசுலான் 0.
இப்போ நம்ம வந்து அகைன் வில் கோ வித் இப்போ இந்த கம்பெனி பாருங்க. இந்த ஒரு கம்பெனி ரேண்டமாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளெஜ்டு பர்சன்டேஜ் 40 இருக்கு. 40. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டிங்க்கு சூட்டபிள் கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆஸ் ஆஃப் நவ்னா என்னன்னா, இப்போ பிளெஜ்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கம்பெனியை மறந்துடுவாங்க. அப்படி தான் சொல்ல வரல. இந்த ஒரு மொமெண்டம் இந்த குவார்ட்டர்ல இப்படி இருக்கு. நீங்க மேபி அடுத்த குவார்ட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 months கழிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள பிளெஜ்டு பர்சன்டேஜ் கம்மியாகி இருக்கலாம். நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி பெட்டர்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ நீங்க பார்க்குற பிளெஜ்டு பர்சன்டேஜ் இப்போ நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மறந்துடணும்னு கிடையாது. நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா, மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னா, இந்த டைம்ல இது வாங்கக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம திருப்பி நெக்ஸ்ட் குவார்ட்டர் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது பிளெஜ்டு பர்சன்டேஜ் 10 விட கம்மியாகுதுன்னா இட் இஸ் அ குட் ஃபேக்டர் அப்படின்றத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கோட பிளெஜ் பார்க்கணும். ஸோ screener.inல வரும், மேலே சர்ச் for கம்பெனி போகிறோம், நம்மளுக்கு என்ன கம்பெனி வேணுமோ சர்ச் பண்ணுறோம், எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஆட் ரேஷியோ டு த டேபிளில் பிளெஜ்டு பர்சன்டேஜ் டைப் பண்ணுறோம் அண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா டீடைல்ஸும் தேவைப்படுறது வந்துருச்சு. திஸ் இஸ் ஹவ் யூ see a pledge of the company. பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேல்யூவேஷன்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ பிளெஜும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பி ரேஷியோ பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல உங்களோட கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருக்குது, கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. அண்ட் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறீங்கன்ட்டு நான் நம்புறேன். அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.